திரு செந்தில்வேல், இது எதை நோக்கி செல்லும்? இது இப்பவே பிளவுபட்டுருச்சு அப்படின்றாங்க. இன்னும் சிலர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இது எதை நோக்கி செல்லும்? நிச்சயமாக பிளவு 2 பாமக அப்படிலாம் போகாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். விரைவில் ஓரணியில் திரள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. முதல்ல இது வருத்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஐடியாலஜிக்கலாக நிறைய முரண்கள் இருக்கிறது. அவருடைய சித்தாந்தங்களின் மீது, சமீப கால செயல்பாடுகளின் மீது எனக்கு விமர்சனம் இருந்தாலும் ஒரு இயக்கத்திற்குள் நடக்கக்கூடிய இது போன்ற சண்டை அப்படிங்கிறது நமக்கு வேதனையை தெரிகிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அவர் ஒருத்தர். அவர் நேற்று கண்கள் கலங்கி கண்ணீரோட கொடுக்குற பேட்டிங்கிறது உள்ளபடி எனக்குலாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தான் தந்துச்சு. அதில் அவர் குறிப்பாக சொல்கிறது, பெற்ற தாயின் மீதே பாட்டில் தூக்கி எறிய வந்தார் அன்புமணி, நான் பெரிய தவறே அவர் அமைச்சராக்கியது தான், இது போன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்கின்ற பொழுது இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு முன்பாக பேசிய அருமைத்தோட டிவி சோமுவாக இருக்கட்டும், அவர் பொங்கலூர் மணிகண்டனாக இருக்கட்டும், 2 பேர் பேசிய கருத்துக்கள்லையுமே நான் பல இடங்களில் உடன்படுறேன். 2 பேருமே சொன்ன கருத்துக்கள் அவங்க பார்வையில் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கும் சில சந்தேகங்களாகவே நான் சிலது வைக்கிறேன். நிச்சயமாக இத்தனை வயதுக்கு பிறகு மருத்துவர் ஐயா ராமதாஸ் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி தான் பெற்ற பையன் மீது போடணுங்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை. பெற்ற தாயின் மீது பாட்டில் தூக்கி எறிய வந்தார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பழி அவர் போடுவாரா? அந்த மாதிரியான ஒரு மனிதராக ராமதாஸ் ஐயாவை நான் நினைக்கல. அப்போது ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குது. அப்போது இவ்வளவு தூரம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத இடத்துல அன்புமணி ராமதாஸ் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி அளிக்கிறது. சரி சார், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பிரதான பிரச்சனைக்கு வருவோம் சார். இந்த சண்டைலாம் எங்கே சார் ஆரம்பிச்சு? இந்த சண்டைக்கு என்ன தான் காரணம்? அது யாருக்காவது கரெக்டாக தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு எக்ஸாக்டாக என்ன ரீசன்? முகுந்தன் நான் நினைக்கிறீங்களா? இல்லை, முகுந்தன் ஒரு இஷ்யூவே இல்லை. முகுந்தனுக்காக இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கும். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி விவகாரத்தில் வெளியில் வந்து இல்லை. முகுந்தன் விவகாரம் ஒரு அது பிரேக் ஆனதுக்கு அது ஒரு ரீசன், அது அல்ல ரீசன். இப்போ நான் என்னுடைய பார்வையில் நான் இதை ஏற்கனவே தந்திலையும் சொல்லியிருக்கிறேன், வேற சில தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைக்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அகெயின் சொல்கிறேன், இதில் பாஜகவின் பங்களிப்பு இருக்குதா இல்லையா? இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? இன்னைக்கு தெலுங்கானால இந்த பிரச்சனை வருது. கவிதா சொல்லிக்கிறாங்க, எங்க பிஆர்எஸ் பாஜகவோட இணைக்கிற அளவுக்கு சதி வேலை நடந்துட்டு நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இதை பாருங்க, பாஜகவோடு கூட்டணிங்கிற இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் நகர்கிறார். அதை விட்டுருங்க. எல்லா கட்சிக்கும் அடிப்படையிலான சில கொள்கைகள் உண்டு. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய தொடக்க காலகட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த ஒரு கட்சி. சமூக நீதி, இடஒதுக்கீடு, வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை முதல்ல வலியுறுத்தியவர் அவர். அதை நிதிநிலை அறிக்கையெல்லாம் கொடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அந்த பாமக நீங்கள் வேளாண் சட்ட திருத்த மசோதாவின் பொழுது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். யார்? மருத்துவரையா ஒரு அறிக்கை கொடுத்தார். ஆனால் மிக காத்திரமாக அதை எதிர்த்து செயல்பட்டிருக்க வேண்டிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை செய்தாரா அப்படின்னா $1 மில்லியன் கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடக்க கால மேடைகள் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் யார் தெரியுமா சார்? இஸ்லாமியர்கள், மிக குறிப்பாக பழனி பாபா போன்றவர்கள். இஸ்லாமிய நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அதனுடைய முதல் பொருளாளர் யார்? ஒரு இஸ்லாமியர். இப்படி இருந்த ஒரு இயக்கம் ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய தலைமையேற்ற பிறகு சிஏஏவை ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். வகுப்பு சட்ட மசோதாவிற்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்று மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ முற்று முழுவதுமாக அதனுடைய திசை வழி போக்கிலிருந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்ற பிறகு மாறி போகிறதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ளுக்குள் எழுந்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். அதை ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதனால தான் நீங்க பாருங்க, ஜி.கே. மணி அவர்கள் யாரோட இணக்கமா இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களோட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறார். ஜி.கே. மணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் வகுப்பு சட்ட மசோதாவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்காமல் வெளியில வர்றாரு. இப்ப இந்த குழப்பங்கள் அங்க உள்ள வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க பாஜகவோட போறத மருத்துவர் ராமதாஸ் விரும்பல. இல்ல, பாஜகவோட போறத பிளண்டா பாஜக வேண்டாம்னு மருத்துவரையா நினைப்பார் நான் நினைக்கல. ஏன்னா பாஜகவோடு பாமகவும் கூட்டணி வைத்த காலங்கள் உண்டு, அது வேற. ஆனா பாஜகவோட கூட்டணியா, அதிமுகவோட கூட்டணியா, திமுகவோட கூட்டணியாங்கிறத ராமதாஸ் அவர்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து எப்படி அணுகுவார்னா, அதனால பாமகவுக்கு என்ன லாபம்னு அணுகுவார். நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க, இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்தால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன லாபம் சமீப காலமா கிடைச்சிருக்குது? எந்த இது அங்க பிரச்சனையா ரைஸ் ஆயிருக்கும். சரி, மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கான நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க சிஏஏவை ஆதரிச்சிட்டீங்க, வகுப்பு சட்ட மசோதா ஆதரிச்சிருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு விரோதியா போய் நின்றுட்டீங்க, வேளாண் சட்ட திருத்த மசோதால நீங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் நின்றுக்கணும். அப்கோர்ஸ் ஆதரிச்சாங்கன்னு நான் சொல்லல, கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் நின்றுக்கணும், நிக்காம போயிட்டீங்க. அப்போ முற்று முழுவதுமாக பாதை மாறி போகிறதோ பாமக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்க வெடிச்சிருக்கும். இதெல்லாம் பாஜகவுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணுமா? இதனால நமக்கு என்ன லாபம்? அப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு அதிமுக கூட்டணினாலும் பாஜக கூட்டணினாலும் அது ஒரு இடத்துக்கு தான் போகும். அந்த இடத்துல மருத்துவர் ஓபன் பண்றது இல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாஜக, அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி என்பது வேறு. அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைவது என்பது வேறு. பாஜக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி
கூட்டணியில அதிமுக ஒரு அங்கம் வகிக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இணையுது. தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க எதை கட்டமைக்கிறாங்கன்னா பாமக பாஜகவே சேர்த்து. அப்படி பாத்தீங்கன்னா அங்க பாஜகவை விட பாமக தான் அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய கட்சி. ஆனா பாஜக என்ன போர்ட்ரைட் பண்றாங்க, பாமகவை விட பாஜக பெரிய கட்சி என்ற ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்திட்டாங்க. இதை எப்படி சார் ராமதாஸ் அனுமதிப்பாரு? நீங்க எப்படி அவர் விரும்புவார்? இதை அதிமுக கூட்டணியா பாஜக உங்களுக்கு என்ன சீட் வேணும், நீங்க அதிமுக கேட்டு வாங்கிக்க எடப்பாடி பழனிசாமி. எங்களுடைய பலம் 5 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எத்தனை சீட்டுங்கிறத நாங்க யாரோட பேசிக்கிறோம், அதிமுகவோடு பேசிக்கொள்கிறோம் என்ற இடத்திற்கு தான் யார் நகர்வா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் நகர்வார். அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமா நான் பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போயிட்டாரோ அந்த பிரச்சனை. ஏன்னா அதுக்கு நான் சான்று ஒருத்தர்றேன். நீங்க அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய காலை பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடித்துக்கொண்டு அவங்க மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாசும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் பாஜக கூட்டணி தான் வேண்டும் என்று அழுது சார். காலை பிடிச்சிட்டு அழுற அளவுக்கு என்ன பிரஷர் அவங்க 2 பேருக்கும்? பிஜேபியில இருந்து இந்த பிரஷர் இல்லாம இது நடந்திருக்குமா? அப்போ இந்த சிக்கல் தான் காரணம். இங்கே வன்னியர்களுடைய வாக்குகளை பாமகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் வன்னியர்களுடைய வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்ள பாஜக சதி செய்கிறதோ, அதற்கு ஒரு முதுபெரும் லீடர், ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் ராமதாஸ் போன்றவர்களை காயப்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற கவலை எனக்கெல்லாம் இருக்கிறது. இது அக்கா கட்சி உடஞ்சிரும் 2 பிரிஞ்சிடும் நான் நினைக்கல. ஏதோ ஒரு இடத்துல விரைவில் ஒன்றாவார்கள், ஒன்றாக வேண்டும், ஒன்றாகி சமூக நீதி பாதையில் அவர்கள் பயணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். திருப்பியும் யூட்டர்ன் எடுத்துக்கூடாது. சமூக நீதி பாதையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவங்க இயங்கினார்கள் என்றால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே திரு சோமு, பாஜக பக்கம் அன்புமணி போயிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறேன். ஒரு சந்தேகம், அந்த மாதிரியான ஒரு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கலாம். இவருக்கு பாஜக பக்கம் போகணும் அப்படிங்கிறதும் அவருக்கு அது இப்போதைக்கு வேண்டாம். அதாவது உடனடியாக மட்டும் இல்ல, பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறாரா அப்படின்ற அந்த சந்தேகத்தை எழுப்புறேன். இல்லைன்னா அந்த நேரத்தில் எல்லாம் இப்போ ராமதாஸ் எதுவும் பேசலை. இப்போ இந்த முகுந்தன் விஷயத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்படிங்கிறப்ப இவர் சொன்ன குற்றச்சாட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, பாஜக கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ரொம்ப காலை பிடிச்சி அழுதாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி எதுவும் பேசலை. தவிர அந்த ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது நம்ம என்ன 2 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள்ல நான் 2 பேரும் இல்லை, இப்போ ராமதாஸும் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் நடந்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஒன்று தவிர அவர் பேசுகிற மாதிரி நம்ம பேசணுமாங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் செந்தில் சார் சொன்னது போல் பாஜக இதன் பின்னணியில் இருக்குமா அப்படின்றால் இருக்கலாம் என்பதற்கான பல உதாரணங்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றன. இந்த பாமக விஷயத்தில் இருக்குதா அப்படிங்கிறது இன்னும் காலம் சொல்லணும். ஆனால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி. இன்னும் சொல்ல போனால் கெஜ்ரிவால்களுடைய ஆட்கள்லேருந்து அவங்கள்லேருந்தே ஆட்களை பிடிச்சி அதை தொடர்ந்து அதை பண்ணது. இப்போ சந்திரசேகருடைய கட்சியில் தெலுங்கானாவில் வந்தால் அதை தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். சிவசேனாலேருந்து இன்னும் சொல்லலாம். அப்போ அந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. இது என்ன நடந்தது என்பதை அவனுக்கு 2 பேருமே சொல்லணும்.